கவிஞர் வைரமுத்து கிராமத்தில் இருந்து வந்து திரைத்துறையில் கொடிகட்டி பரப்பவர். தன் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள வடுகப்பட்டியில் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் பசுமை நிறைந்த நிலத்தில் இன்னும் விவசாயம் செய்து வருகிறார். கவிஞர் தோட்டம் என்ற அந்த பண்ணை வீட்டில் கள்ளிக்காட்டு இதிகாசம் உள்ளிட்ட பல சாதனை படைப்புகளை படைத்துள்ளார். தற்போது அந்த பண்ணைக்கு ஆள் தேடி வருவதாகவும் ஆனால் ஆள் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டார். காரணம் என்ன? கவிப்பேரரசு சொல்வதை கேளுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு குரல், தமிழ்நாட்டின் முதல் குரல், புரட்சி குரல், வள்ளுவர் குரல். வள்ளுவர் குரலும் வள்ளுவர் குரலும் தமிழ்நாட்டின் முதல் குரல், குடிக்கு எதிரான குரல். ஔவை கள்ளருந்தி இருக்கிறாள், அதியமான் கள்ளருந்தி இருக்கிறான். உண்டு கள் என்பது நம் தமிழர்களின் ஒரு பானமாகவே இருந்திருக்கிறது. கள் உண்ணல் என்பது தமிழர்களின் கலாச்சாரத்தில் ஊறி இருக்கிறது. அது அளவாக இருந்த வரைக்கும் சமூக கேடு இல்லை. அளவுக்கு அதிகமாக போகிற போது அது நம்முடைய வசத்தில் இல்லை. வந்திருக்கிற புள்ளி விவரத்தை சொன்னால் நீங்கள் ஆடி போவீர்கள். ஐநா சபை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது. 15 வயதிலிருந்து 64 வயதுக்கு உட்பட்ட மனித குலத்தில் மொத்தம் 30 கோடி பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் உலகத்தில். 30 கோடி. 2021 21 கோடியாக இருந்த இந்த போதை பழக்கத்தின் எண்ணிக்கை 2025 30 கோடியாக வளர்ந்திருக்கிறது. 3 கோடியே 1 லட்சம் பேர் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். 2.7 லட்சம் பேர் ஓப்பியம் அடிமையாக இருக்கிறார்கள். மது ஒரு பக்கம், போதை ஒரு பக்கம். இந்த மதுவும் போதையும் இந்த மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த மனித வளத்தை உறிஞ்சி எடுக்கிறது. இதை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. மனிதா, போதையை விட்டு வெளியே வா. மனிதா, கள்ளுண்ணாதே. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்ன சொல்லை மீண்டும் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஒட்டுமொத்த மனித குலம் தடுமாறுகிறது. நண்பர்களே, எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது ஊரில். அந்த தோட்டத்தின் காவலாளி ஒருத்தரை தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு காவலாளிக்கு வயதாகிவிட்டது, ஓய்வு பெற்று விட்டார். இன்னொரு காவலாளி வேண்டும் என்றேன். இதுவரைக்கும் காவலாளி கிடைக்கவில்லை. நம்ப மாட்டீர்கள், என்னுடைய 3ஆம் நிபந்தனை அவர் 12 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்பது. 2ஆம் நிபந்தனை அவர் பணியில் தூங்கக்கூடாது என்பது. என்னுடைய இந்த 2 நிபந்தனைக்கு ஓகே. இந்த 2 நிபந்தனைக்கு ரொம்ப பேர் வந்துட்டாங்க. முதல் நிபந்தனை, அவர் குடி அற்றவராக இருக்க வேண்டும் என்பது. ஆச்சரியமா இல்ல? வைரமுத்துவுக்கு பல பேரை தெரியும். எல்லா சமூகத்திலும் ஆள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், குடி இல்லாத ஒரு மனிதனை எனக்கு காவலாளியாக கொண்டு வர முடியுமா என்றால் சமூகத்தில் தயக்கம் இருக்கிறது. ஒரு காலத்தில் மாரிச்சாமி வீடு எங்க இருக்கு? அதோ அங்க ஒரு குடிகார வீடு இருக்கும். அதுக்கு பக்கத்து வீடு ஒரே ஒரு குடிகார வீடு இருந்தது. இன்னைக்கு போய் முத்துச்சாமி வீடு எங்க இருக்கு என்று கேட்டால் ஒரே பொட்டிக்கடை பக்கத்துல குடிக்காத ஒரே ஒரு வீடு இருக்கு. அதுதான் மாரிச்சாமி வீடு. நண்பர்களே, இது எங்கு போய் முடிகிறது? நம்முடைய இளம் தலைமுறையினுடைய சத்துக்கள், அவன் தத்துவங்கள், அவன் வேர்வை, அவன் உழைப்பு, அவன் மூளை எல்லாமே தேய்மானமாகிறது இந்த போதையில். இந்த போதையில வள்ளுவர் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றார், வள்ளுவர்கிட்ட வந்து சொல்றார், ஐயா, குடிகாரனை திருத்த பார்க்கிறீர்கள், ஏன் சிரமப்படுறீங்க? நீங்க ஒண்ணு செய்யுங்க, இதோ குடிச்சிட்டு ஒருவன் கீழே கிடக்கிறான் பாருங்க, இவனை காட்டுங்கள். குடிக்கிறவனை கூப்பிட்டு, இதோ மானம் அழிந்து, உடை இழந்து, தலை இடிந்து,
தரையில் கிடக்கிறானே, இவனை பார்த்து திருந்தக்கூடாதா என்று இன்னொரு குடிகாரனை அழைத்து இவனை காட்டுங்கிறாரு. அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, நானும் காட்டி பார்த்தேன்பா, ஒரு பய திருந்தற மாதிரி இல்ல. அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, கவிஞராகிறாரு, கடித்தானை இந்த குடித்து கிடப்பவரை காட்டி குடிக்காதே என்று ஒருவரை சொல்லுவது என்பது தண்ணீருக்குள் மூழ்கி ஒளித்து கொண்ட ஒருவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. அப்பா, தேவேந்திர போது நீங்களும் கவிதை எழுதுறீங்க, நான் எழுதுறேன். இப்படி ஒரு கவிதையை 2000 ஆண்டில் நான் எழுதியது உண்டா? கடித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று. விளக்கு கொண்டு தேடுவதும் போல தீப்பந்தம். தீப்பந்தத்துக்கு மூடி கிடையாது, தீபத்துக்கு கூட மூடி உண்டு, லாந்தருக்கு. ஆனா தீப்பந்தத்துக்கு மூடி கிடையாது. கடித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று என்று அப்படி சொல்லுகிறார். நண்பர்களே, பாலியல் தொழிலை கண்டித்த முதல் பெரும் கவிஞன் இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்மவர் தான். நான் அர்த்த சாஸ்திரம் படித்திருக்கிறேன். அர்த்த சாஸ்திரத்துல வருகிறது, வெளிநாட்டிலிருந்து தூதுவர் வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு வேண்டியதை செய்து கொடு, மது கொடு, இறைச்சி கொடு, அவன் விரும்பிய பெண்ணை பரிசு கொடு. அர்த்த சாஸ்திரத்துல எங்க திருக்குறள் நாகரிகத்தின் உச்சம், பண்பாட்டின் உச்சம், அறிவின் உச்சம், மனித மாண்பின் உச்சம். அவர் பரத்தமையை கண்டிக்கிறார். இதை விட பரத்தமையை கண்டித்து ஒரு அனுபவத்தை சொன்னவர் யாரும் இல்லை. அறியாத பெண்ணோடு எப்படி நீ மோகிக்கிறாய், எப்படி தழுவுகிறாய், எப்படி உரையாடுகிறாய். ஒரு ஆணும் பெண்ணும் கூடுவதற்கு மிக மிக முக்கியமானது ஒருமித்த உணர்ச்சி. ஆண் உணர்ச்சியோடு பெண் ஒத்து போகவில்லை என்றாலும், பெண்ணின் உணர்ச்சியோடு ஆண் ஒத்து போகவில்லை என்றாலும் அது ஒருதலை காமம், ஒருவர் மட்டும் இயங்குவது. பாலுணர்ச்சி என்பது இருவரும் சேர்ந்து இயங்குவது. ஒருவர் மட்டும் இயங்குவதற்கு பெயர் காமம் அல்ல, காதலும் அல்ல, கலவியும் அல்ல. ஆனால் பரத்தமை கொண்டவள் உன்னோடு உறவாடுகிறாள், நீ அவளோடு உறவாடுகிறாள். இது எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு பரத்தையை பற்றி ஒரு பேட்டி எடுத்தார்கள். அந்த பரத்தையை பற்றி எடுத்த பேட்டியில் அந்த நேரத்தில் நீ சுகிக்கிறாயா இல்லை இருக்கிறாயான்னு ஒரு கேள்வி. ஒரு பாலியல் தொழிலாளியை பற்றி கேள்வி. அந்த நேரத்தில் நீ சுகிக்கிறாயா வெறுக்கிறாயா? ஒரு பாலியல் தொழிலாளி சொன்ன பதில், அந்த நேரத்தில் நான் சுவரில் ஓடுகிற பள்ளியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பேன். எனக்கு இதுல ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு இல்லாத ஒன்றில் எப்படி நீ இணைகிறாய், எப்படி கலப்பாய், எப்படி கரைவாய்? ஒரு கலத்தல் என்பது கரைதல், இணைதல், உருகுதல், உறைதல், இரண்டு மற்றும் ஒன்றாகி போதல், இரண்டு தேகங்கள் ஒன்று கூடி ஒரே உயிராய் ஒரே உடலாய் ஆகி போகுதல். வள்ளுவர் சொல்றாரு, இங்க வர்றாரு கவிஞர் வள்ளுவர், பொருட்பெண்டில் பொய்மை முயக்கம். பொருள் வாங்கிக் கொள்கிற பரத்தையோடு நீ கொள்கிற பொய்யான தழுவல் என்பது எதை போன்றது? அங்கதான் வருது கவிதை. இந்த பொய்யான முயக்கம் எதை போன்றது? வள்ளுவர் சொல்றார், இருட்டில் இருட்டில் முகந்தெரியாத பிணத்தை தழுவுவது. இருட்டில் முகந்தெரியாத பிணத்தை தழுவுவது போன்றது. அப்பா,
இதை நான் ஒருத்தர் சொன்ன, ஒரு பெரியவர்கிட்ட, ஒரு 80 வயது பெரியவர்கிட்ட சொன்னேன் இந்த குறளை. இப்படி இல்லாம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு இது அறம்பொருள் அது மட்டும் தெரியுது, இது தெரியல. இதையும் வள்ளுவர் சொல்லியிருக்கார். இதுல ரொம்ப முக்கியமான கருத்து, இருட்டறையில் பிணந்தழியற்று அப்படின்னு இருந்தா அதுல கொஞ்சம் பொருள் இருக்கு. இருட்டறையில் தன் தந்தையின் பிணத்தை தழுவுதல் உணர்ச்சி இருக்கும், தாயின் பிணத்தை தழுவுதல் உணர்ச்சி இருக்கும், தமையன் பிணத்தை தழுவுதல் உணர்ச்சி இருக்கும், அழலாம். ஏதில் பிணம், முகம் தெரியாத, பெயர் தெரியாத, பால் தெரியாத, நான் சேர்த்துக்கிட்டேன் இதை. அந்த பிணம் ஆனா பெண்ணா அதுவும் தெரியவில்லை. ஏதில் பிணம், பெயரற்ற, முகமற்ற, பால் தெரியாத ஒரு பிணத்தை இருட்டறையில் தழுவுவது போன்றது பரத்தையோடு ஒருவர் இன்பம் வைப்பது. உலகத்தில் எந்த கவிஞன் சொல்லி இருக்க முடியும், எந்த அறிஞன் சொல்லி இருக்க முடியும்? திருவள்ளுவருக்கு இந்த ஒரு குறளுக்காக நீங்கள் கரவொலி செய்யுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் வள்ளுவன் காதி இது எட்டட்டும் என்று நினைக்கிறேன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி